ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகேடி ஐஏஎஸ் அகாடமி. நாம் இன்றைக்கு பாலிட்டியில் ஒரு முக்கியமான கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னது அப்படின்னா பிட் இந்திய சட்டம் 1784. ஸோ இதை உருவாக்கியவர் இங்கிலாந்தின் பிரதமர் வில்லியம் பிட். ஸோ இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா இங்கிலாந்தில் இந்தி விவகாரங்களுக்கான துறையினை உருவாக்கியது. ஸோ அது போக இது போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் கட்டுப்பாட்டு குழுவினையும் அதற்கான தலைவர் பதவியையும் உருவாக்குனுச்சு. இயக்குனர் குழுவிற்கு கம்பெனி பணியிடங்களை நிரப்புவதற்கான அதிகாரத்தை இந்த சட்டம் கொடுத்துருக்கோம். இந்தியாவில் கவர்னர் ஜெனரலின் நிர்வாக குழு உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 4லிருந்து 3ஆக குறைக்கப்பட்டிருக்கும். கம்பெனி படையின் படைத்தளபதியாக இருக்கிறவங்க இந்த 3 பேரில் ஒருத்தராக இருப்பாங்க. இந்தியாவின் கம்பெனி விவகாரங்களை இயக்குனர் குழு மற்றும் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிய இரண்டும் ஒரு சேர கட்டுப்பாடு செஞ்சிச்சு. ஸோ இது இரட்டை கட்டுப்பாட்டு முறை அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இந்த முறை 1858ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் போடுற வரைக்கும் நீடிக்கப்பட்டது. ஸோ இது தலையிடா கொள்கையினை பின்பற்றவும் தலையீட்டு போர்களை தடுக்கவும் வழிவகுத்தது.